நான் தான் சொன்னனே துபாயில் அடிக்க போகிறாங்க ஏர்போர்ட்டில் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், ஒரு தடவை அடியும் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது மாதிரியான விடயங்கள். அது சில பேர் நம்பலை. இப்போது டைரக்டாக சர்வதேச விமான நிலையத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தொடர்பான நிகழ்வுகள். கொரோனா காலத்துக்கே நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு துபாயில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழர்கள் வருத்தப்படுறாங்க. நிறையா பேர் நீங்கள் மெசேஜ் அனுப்புகிறீங்க, ஃபோன் பண்ணுறீங்க. உங்களுடைய நலன் விரும்பியாக தான் இங்கேருந்து சில விஷயங்களை நம்ம சொல்கிறோம். மறுபடியும் சொல்கிறேன், 2 மாடிகளுக்கு மேலே இருக்கிறவங்க கவனமாக இருங்க. அணு ஆயுதமே அடுத்த விளையாட்டு அப்படின்னு யார் சொன்னால், என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, எதனால் இவ்வளவு தூரம் சீரியஸாக இந்த விஷயத்தை பற்றி பேசுகிற பெஜஸ்கியான் அவர்கள் தான் சொல்லிட்டாரு. இனிமேல் பார்டரை தாண்டி நாங்கள் வெளியில் மிடில் ஈஸ்டில் எங்களுடைய சகோதர நாடுகள் மீது போர் தொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பக்ரைனில் இப்போது அலாரம் சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். யாருக்காவது பக்ரைனில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்டுச்சுன்னா தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. இந்த போர் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிறத விட மிகவும் மோசமான ஒரு நிலையை நோக்கி போயிட்டுருக்கு. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு ஆச்சரியமான சில தகவல்கள் காத்திருக்கு. டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளை. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்ல இருக்கக்கூடிய துபாய் சர்வதேச விமான நிலையம். ஈரானிய ட்ரோன் தாக்கக்கூடிய காட்சிகள். எமிரேட்ஸினுடைய ஏர்லைன்ஸ் துபாய் சர்வதேச விமான நிலையத்துக்கு செல்லக்கூடிய இல்லை புறப்பட்டு அனைத்து விமானங்களுமே மறு அறிவிப்பு வரும் வரைக்கும் உங்கள் ஊருக்கு நாங்கள் வண்டியை விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லை உங்கள் ஊரில் வண்டி கிளம்பிடுச்சா வரும்போது அப்படியே திருப்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கே வானத்தில் லேண்ட் ஆகுறதுக்குலாம் இங்கே வாய்ப்பு இல்லை. சரி, அப்படி என்னதாயா இங்கே நடந்தது அப்படின்னு கேட்டால், தாக்குதல் நடத்தப்படுவதற்கு முன்னாடி இன்னைக்கு காலையில் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் துபாய் ஏர்போர்ட்டில் நிற்கக்கூடிய காட்சிகள் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ரைட்டா? அடுத்ததான் இந்த மக்கள்லாம் அந்த துபாய் ஏர்போர்ட்லேருந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி போகிறதுக்கு காத்திருப்பாங்கல்ல, அந்த நேரத்தில் ஒரு அட்டாக் நடக்குது. அதுதான் இந்த காட்சி. டைரக்டாக விழுகுதா, அவ்வளோதான் முடிஞ்சு சொல்லி. இதெல்லாம் தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க தான் நமக்கு ரிப்போர்ட் எடுத்து அனுப்புகிறாங்க. ரைட்டா? நிறையா பேர் வாட்ஸ்அப்பில் கனெக்ட் ஆகலைங்கிறதுனால தான் நாங்கள் வீடியோவாக எடுத்து போடுறோம். தயவுசெய்து பார்த்துட்டு உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகளை எடுத்துக்கோங்க. சப்போஸ் அந்த பிளேஸுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் போகாமல் தவிர்த்துக்கலாம்ல, அதுக்காக தான். இப்போ இன்னொரு வீடியோ, கொரோனா காலத்துக்கே நம்ம போகிற மாதிரி இப்போது துபாயில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே அவசரமாக பொருட்களை வாங்கக்கூடிய காட்சிகள் தான் அரங்கேறுது. வரிசையாக போய் ஒவ்வொரு மால்லையும் பொருட்கள் தீர்ந்து போயிருமோ அப்படிங்கிற அச்சத்தில் வேகமாக பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய நிலைமை. ரெண்டாவது, இங்கே ரமலான் மாதம் வேறு நடந்துக்கிட்டு இருக்கு. நோன்பு வைக்கிற வேலைகளும் எல்லா இடங்கள்லையும் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது அவங்க ஒரு நாள் பூரா சாப்பிடாமல் இருப்பாங்க. அப்போது ஃபுட்டு அப்படிங்கிறது அந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது. அதிகாலையில் எழுந்து அவங்களுக்கு தேவையான கடமைகளை முடிச்சுட்டு 5 வேளை தொழுவதற்கான வாய்ப்புகளை அவங்க உருவாக்கிக்கணும். அதற்கு ஃபுட்டு அப்படிங்கிறது ஈவினிங் டயத்துலையும் இந்த மார்னிங் டயத்துலையும் அவங்களுக்கு ரொம்ப அவசியமானது. பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் ரொம்ப பேடாக இருக்குது. பொருட்களை வாங்கி வச்சுக்கோங்க. கொரோனா காலத்துக்கு தான் நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. டக்கர் கார்ல்சன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகளை பார்த்து தான் நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அதாவது இவர் அமெரிக்காவினுடைய பத்திரிகையாளர். ரஷ்யாவினுடைய புட்டின்ல இருந்து அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் வரைக்கும் இவருக்கு ரொம்ப நெருங்கிய க்ளோஸ். இவருக்கு இன்டெலிஜென்ஸினுடைய ரிப்போர்ட்டு எல்லாமே தெரியும். நம்ம ஊரில் எப்படி ஐபி இருப்பாங்களோ அதே மாதிரி அங்கே FBI உள்ளிட்ட அந்த முக்கியமான அதிகாரிகள்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் இவருக்கு கண்டிப்பாக டச்சில் தான் இருப்பாங்க. நிபந்தனையற்ற சரணடைதலை அடைவதற்கு எப்படி ட்ரம்ப் சொல்லியிருந்தார்ல, ஈரான நிபந்தனையற்ற சரணடைதல் அப்படிங்கிறது அவசியம் அப்படின்னு.
எந்த விதமான உனக்கு சலுகையும் கிடையாது, சரணடை அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்படிப்பட்ட இலக்கை நோக்கி நீங்கள் அமெரிக்கா போகணும்னா அணு ஆயுதங்கள் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறார். நமக்கு நாமே பொய் சொல்லிக்கிற வேண்டாம், நீங்கள் அதைத்தான் செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்துல இருந்து நம்ம எதை நோக்கி போக போகிறோம் அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக புரியுது. மார்ச் மாதம் 5ஆம் தேதி ஒரு அறிக்கையில் இலங்கையில் நடந்த நிகழ்வுகளை நம்ம இந்த இடத்துல உன்னிப்பாக கவனிக்க வேணும். இந்தியன் ஓஷியனுடைய ராஜா யார் அப்படிங்கிறத இந்த இடத்துல தீர்மானிச்சுக்கிட்டு இருக்காங்க. இலங்கையினுடைய ஜனாதிபதி பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி மார்ச் மாதம் 9ஆம் தேதியில இருந்து 13ஆம் தேதி வரைக்கும் கொழும்புக்குள்ள நுழைய முயன்ற 3 ஈரானிய கப்பல்களை அனுமதி கோரியதாக அவர் சொல்றார். இந்தியா அருகே அமெரிக்கா ஈரானிய போர்க்கப்பலை மூழ்கடித்தது குறித்து ஜெய்சங்கர் முதல் கருத்துக்களை தெரிவித்தார். சமூக ஊடகங்களில் நிறைய விவாதங்கள் போயிட்டு இருக்கு. தயவு செய்து இந்திய பெருங்கடலுடைய யதார்த்தத்தை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. டியாகோ கார்ஷியா இது அமெரிக்காவினுடைய தளம், 50 ஆண்டுகளாக அங்கே இருக்கு. இந்திய பெருங்கடல் பிராந்திய நாடுகளுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல, அது எல்லாருக்கும் சொந்தமானது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் பதிவு செஞ்சிருக்காரு. சர்வதேச கடல் எண்ணெய்னு ஒன்று இருக்கு சார், அதை பத்தி கொஞ்சம் பேசுங்க சார். We got a message from the Iranian side that one of the ships which presumably was closest to us, to our waters at that point of time. இஸ்ரேல் அமெரிக்கா இந்த போர் குறித்து முன்னாள் ராவினுடைய தலைவர் விக்ரம் ஷூட் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாரு. அமெரிக்கர்கள் எதிர்பார்த்ததை விட இது நீண்ட காலம் நீடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர்கள் ஒரு குறுகிய கூர்மையான தாக்குதலை எதிர்பார்த்து பின்னர் வெளியேறுவார்கள் அப்படின்னு நம்பினாரு ட்ரம்ப். பட் அவங்க வேறு மாதிரியான விளையாட்டை விளையாடுறாங்க. அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளை குறிவைக்கிறாங்க. இது அமெரிக்காவுக்கு எதிராக அவர்களுடைய அமைதியின்மையை உருவாக்கிருச்சு. ஸோ அரபு நாடுகள்லாம் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பிட்டாங்க. நினைவில் கொள்ளுங்கள், ஈரானியர்கள் இறக்கக்கூட தயாராக இருக்கிறார்கள், ஆனால் அமெரிக்கர்கள் அப்படி அல்ல அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை இவர் சொல்லியிருக்கார். இவர் பேசக்கூடிய காட்சிகளில் இருந்து உங்களால் அதை புரிஞ்சுக்க முடியும். Because they were hoping for a short, sharp strike and out. இது எல்லாமே ஜோடிக்கப்பட்ட விடயங்களா அப்படிங்கிறத எனக்கு தெரியாது. பட் இது எல்லாமே ஒரு செட்டப்பா அப்படின்னு கேட்டாலும் எனக்கு தெரியாது. ஆனால் சம்பவம் ஒன்று இலங்கை பக்கத்தில் பெருசாக நடந்திருக்கு. அது தொடர்பான விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும். அமெரிக்கா ஏற்கனவே $15 மில்லியன் மதிப்புள்ள ஈரானிய எண்ணெய் வலையமைப்புகள் மற்றும் டேங்கர்களை கைப்பற்றக்கூடிய செயல்முறையை தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் கிடைச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட். தொடர்ச்சியாக அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் அப்படிங்கிறது ஈரானில் விளையாண்டுக்கிட்டு இருக்கு. பதிலுக்கு ஈரானுடைய ஷாட் 136 அப்படிங்கிற அந்த ட்ரோனு அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு பதிலாக உக்ரைன்லேருந்து ஒரு ஆயுதத்தை கொண்டு வந்து இறக்குறாங்க. அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஈரானிய துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐரோப்பிய மோதலில் தலையிட்டாங்கன்னா ஐரோப்பா டைரக்டாக இந்த வாரில் என்ட்ராகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் யூகேவினுடைய கப்பல், பிரான்ஸினுடைய கப்பல்லாம் வந்துருச்சு, ரைட்டா, சைப்ரஸுக்கு வந்துருச்சு. இப்போ அதை வச்சு விளையாட்டு காட்டுவாங்க. ஆனால் அவங்க உள்ளே என்ட்ரானாங்கன்னா எங்களுடைய இலக்கு ஐரோப்பா, இது சட்டப்பூர்வமாக பாயும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. அதாவது நான் டைரக்ட் வார் தான். குர்திஷினுடைய தலைவர் பப்பல் தலபானி அப்படிங்கிற நபர், ஈரான் மேற்கு ஐரோப்பாவினுடைய அளவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, ரொம்ப பெரிய அளவிலான நிலப்பரப்பு. அதில் குர்திஷ் அப்படிங்கிறது இங்கே 1,00,000 பேர் தான் மேக்சிமம் இருப்போம் எங்களுடைய படைகளில். ஆனால் அந்த 1,00,000 பேருமே நல்லா ட்ரெயினியா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவங்கெல்லாம் மிலிட்ரியில் பேசிக் லெவலில் தான் இருக்கிறவங்க. அவங்கள வச்சு ஒட்டுமொத்த ஈரானையும் வளைத்து போட அமெரிக்கா நினைக்கிறது. நாங்கள் என்ன அடிமைகளா அப்படிங்கிற டோனில் தான் அவர் பேசியிருக்கார். பட் ஈரானை வீழ்த்தக்கூடிய அளவிற்கு குர்திஷ் வீரமானவர்கள் அல்ல. ஆனால் குர்திஷால் தரைப்படையில் சின்ன சின்ன சேஞ்ச் ஓவரை ஏற்படுத்த முடியும்னு அமெரிக்கா நினச்சி இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு சொல்லி. ஸோ குர்திஷ் படைகள் உள்ளே என்ட்ராயிருக்காங்க ஈரானுக்குள்ள. சரி, ஹார்முஸ் ஜலசந்தியில் கிட்டத்தட்ட 90% டேங்கர் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கு. ஈரான் வளைகுடா விமான நிலையங்கள், துறைமுகங்கள், ஹோட்டல்கள், தரவு மையங்கள், போரில் தொடாத நாடுகள் மீது கூட அவங்க குண்டு வீச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கே பக்ரைன் வரைக்கும் இப்போ சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்குங்கிற தகவல் ரிலீஸ் ஆயிருக்கு. மத்திய கிழக்கினுடைய வர்த்தக இதய துடிப்பாக துபாய் ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. கொரோனா காலத்துக்கே கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா உலகளாவிய எண்ணெய், உரம் மற்றும் கப்பல் போக்குவரத்தை அவங்களால நெருக்க முடிஞ்சா அமெரிக்கா வளைகுடா நாடுகள் போர் நிறுத்தத்துக்காக கெஞ்சும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதைத்தான் ஈரான் நினைக்குது. இது ஒரு சூதாட்டம் தான். ஆனால் அவர்களிடம் எஞ்சி இருக்கக்கூடிய ஒரே விளையாட்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆர்மி அப்படிங்கிற அந்த வெப்சைட்லேருந்து சில தகவல்கள் நமக்கு கிடைக்குது. ஈரான், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா
தப்ரா அப்படின்னு சொல்லிட்டு விமானத்தளம் இருக்குது இங்கே யுஏஇயில். அதில் அமெரிக்காவினுடைய செயற்கைக்கோள் தொடர்பு மையம் முன்கூட்டியே எச்சரிக்கை மற்றும் தீ கட்டுப்பாட்டு ரேடார்களை தாக்கியதாக இப்போது ஈரானுடைய தஸ்னீம் அப்படிங்கிற செய்தி நிறுவனம் பாசிட்டிவான ஒரு செய்தியை ஈரானுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது தொடர்ச்சியாக இந்த தப்ரா அப்படிங்கிற விமானத்தளத்தை தாக்குதலில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க. இது அமெரிக்காவோட பேஸ், யூஎஸ் பேஸ் இது. ஸோ யுஏஇ இங்கே இலக்காக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஒரு புறம் பெசஸ்கியான் என்ன சொல்கிறாரு, இனிமேல் நாங்கள் பிராந்திய போருங்கிறது செய்ய மாட்டோம், அமெரிக்காவினுடைய யுஎஸ் தளங்கள் மீது தாக்குதல் நடத்த மாட்டோம், அண்டை நாடுகளோடு போர் செய்யவும் மாட்டோம், மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னதை அப்படியே ட்ரம்ப் அவர்கள் எப்படி சொன்னார், ஈரான் முதலாக தோற்றுவிட்டது, அடுத்ததாக 12 மணி நேரத்துக்குள்ள இல்லை 24 மணி நேரத்துக்குள்ள ஈரான் முழுமையாக தோற்பதற்கான வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்காக அவர் எடுத்து வைக்கக்கூடிய அடுத்த கட்ட ஆயுதம் தான் என்னது, அணு ஆயுதம். ஈரானுடைய அயத்துல்லா கமினி அவர்களுடைய பேரன் அலி அஹ்மத் கைமி அப்படிங்கிற நபர் கடந்த மாதம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி தெளிவாக சொல்லியிருக்காரு ஒரு விஷயத்தை. இஸ்ரேலியர்களுக்கு நன்றாகவே தெரியும், இஸ்லாமிய தேசத்துக்கு வாய்ப்பு கிடைக்கும் நாளில், எங்களுக்கு வாய்ப்பு எப்போ கிடைக்குதோ அப்போது ஹமாஸ் அக்டோபர் 7 முயற்சி பண்ணாங்கல்ல, அது மாதிரி ஒரு பெரிய அட்டாக்கை நாங்கள் இஸ்ரேலில் நடத்துவோம், அப்போ இஸ்ரேலுங்கிற நாடு இருக்காது, அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் பிரதான ஊடகங்களில் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதை நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஏகப்பட்ட விஷயங்கள், ஒரு புறம் புக்கு ரெஃபர் பண்ணுறோம், ஒரு புறம் கிடைக்கக்கூடிய காட்சிகள், இன்னொரு புறம் அதற்கான தரவுகள், செய்திகளை பல்வேறு தளங்களில் சோதனையிட்டு தான் மக்களுக்கு கொடுக்குறோம். சரிங்களா? உண்மைத்தன்மையை தேடி தேடி பயணிக்கக்கூடிய அத்துணை உள்ளங்களுக்கும் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும், சரியான ஒரு இடத்துல நீங்கள் இருக்கக்கூடிய இடம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்பப்போ அலர்ட் பண்ணுறோம். சில இடங்கள் உங்களுக்கு மனசுக்கு ஒவ்வும், சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாததுனால ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் நிறையா தரவுகளை நீங்களும் அதிகமான அளவில் தரவுகள் கிடைக்கும் போது சரியான முடிவுகள் எடுக்க முடியும். சரியா? ஸோ அதில் நிறையா விஷயங்கள் தெரிகிறவங்களுக்கு சரியான முடிவுகள் அவங்க எடுப்பாங்க அப்படின்னு ஐயா சுகிசிவம் அவர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அது மாதிரி நிறையா படிங்க. இப்போதைக்கு பாதுகாப்பாக இருங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானதவர் உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991.